ஏற்கனவே மிளகா போட்டு ஏபிகேஎஸ்ல அபிமான்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி மிளகா நல்லா சக்ஸஸாக வந்தது. அதை பார்த்துட்டு நான் அந்த மஞ்சளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோஸ் அபிமான் கொடுத்தேன், ஆர்பிக்ஸ் ஒரு டோஸ் கொடுத்தேன். மஞ்சள் நல்லாவே வந்திருக்கு, ஈல்டு நல்லா இருக்கு. இது வரல இடத்துல ஒரு டன் மஞ்சள் நான் வெட்டியிருக்கேன். ஒரு குத்துருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 2 3 கிலோ வரல இருக்கு. என்னோட நேம் பிரபுங்க. நலம்பள்ளி தாலுக்கில் பாலவாடி கிராமத்தில் நான் வசித்து வரேன். கடந்த 20 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே மிளகா போட்டு ஏபிகேஎஸ்ல அபிமான்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி மிளகா நல்லா சக்ஸஸாக வந்தது. அதை பார்த்துட்டு நான் அந்த மஞ்சளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோஸ் அபிமான் கொடுத்தேன், ஆர்பிக்ஸ் ஒரு டோஸ் கொடுத்தேன். நல்லாவே இருக்குது, வேரில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு எந்த வேறு மருந்து எதுவும் கொடுக்க கிடையாது. மஞ்சள் நல்லாவே வந்திருக்கு, ஈல்டு நல்லா இருக்குது. இது வரல இடத்துல ஒரு டன் மஞ்சள் நான் வெட்டியிருக்கேன். ஒரு குத்துருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 2 3 கிலோ வரல இருக்குது. ஈல்டு நல்லா இருக்குது, மருந்து நல்லா வேலை செய்யுது, வேரில் எந்த தொந்தரவும் கிடையாது, இந்த அழுகல் இந்த பிரச்சனை கிடையாது. மஞ்சளில் நல்லாயிருக்கு. ஏபிகேஎஸில் அபிமானம் ஆர்பிக்ஸ் கொடுத்ததுனால மஞ்சள் நல்லாவே வளர்ந்துருக்கு, நல்லா வந்து விளைச்சல் நல்லாயிருக்கு. ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுத்தால் இது 2வது வீடியோ. செடி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கிழங்கு பெரிய ரேஞ்சு, அப்போ தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஆர்பிக்ஸ் கொடுக்க சொல்லி. ஆர்பிக்ஸ் கொடுத்தவங்க கிழங்கு நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் ஆகுதுங்க. அறுவடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 டேஸ் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதங்க. அபிமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டோஸ் கொடுத்தேன், ஆர்பிக்ஸ் 2 டோஸ் கொடுத்தேன். ஆரம்பத்தில் வந்து வேருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் கேப்பில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 2வது டோஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 30 45 நாள் கொடுத்தேன். வேறு நல்லா போனது. அதுக்கப்புறம் கிழங்கு இறங்கும்போது ஆர்பிக்ஸ் கொடுத்தாங்க, ஆர்பிக்ஸ் 2 டோஸ் கொடுத்துருக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் சொன்னாங்க. இது ஒரு அரை ஏக்கர் நாங்கள் மஞ்சள் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் ஒரு டைம் கொடுத்தோம், ஒரு டோஸுக்கு. ஆர்பிக்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்தோம். ஃபெர்டிலைசர் வந்து வாட்டரில் தான் கொடுப்போம், ட்ரிப்பு இதனால வாட்டரில் தான் கொடுப்போம். செடிக்கு வந்து ட்ரிப்பில் தான் கொடுத்துருக்கோம். இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஒரு 1/2 hour இந்த மாதிரி கம்மியாக அந்த இதை பார்த்து மாதிரி கொடுக்கணும். வென்சுரி மூலமாக தான் கொடுத்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 டோஸ் ஒட்டுக்க ஒரு 50 லிட்டர் கேனில் கலக்கி அப்படியே விட்டுருவோம். ஒரு டைம் ஒரு கேட்டல், ஒரு 2 கேட்டல் இருக்குது, 2 கேட்டல் ஒரு டைம் ப்ரெஷர் இருக்குது, அதனால் கொடுத்தாச்சு. 3 லிட்டர் ஒட்டுக்காக கொடுத்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்குது. எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது மகசூல். இது ரேட்னா திருசனம் வருது இல்லை சேகப்பர்? ஆமாம், அதே சேம் தான். இதுதான் அதுக்கு போகிறது. இது காஸ்ட்லி, ரேட் ஜாஸ்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே ஆகும் கேஜி. அப்படியே இப்போ இருக்குது மாதிரி காய வச்சா ஒன்று ரேட் ஜாஸ்தி. இல்லை இது அப்படியே காய வைக்கிறது, இது வேக வைக்கிறதுலாம் கிடையாது. ஒரு 1.5 2 கிலோ. ஆமாம், இது ஃபுல்லாக ஒரு சைடு. இது